நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு பொருளை ஒரு சிறிய மாற்றம் பண்ணி பயன்படுத்துவதன் மூலம் நாம் அல்சர் நோயிலிருந்து விடுபடலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்சருக்கு பல காரணம் இருந்தாலும் முக்கிய காரணமாக இருப்பது காரமான உணவுகளை நாம் சாப்பிடுவதுதான். அதில் முக்கிய பங்கு வகிப்பது மிளகாய். இந்த அல்சர் நோயிலிருந்து தப்பிக்க இந்த மிளகாயை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அல்சர் நோயிலிருந்து நீங்கள் பூரணமாக விடுபடலாம். நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சஞ்சய் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோக்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை இரண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எல்லாம் நீக்கிடுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மிளகாய் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும். முடிஞ்சளவு க்ளவுஸ் போட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா கையை நல்லா கழுவிக்கிங்க. கண்ணுல எல்லாம் வச்சிங்கன்னா கண்ணு நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்னதான் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் இந்த காரமான உணவுகளை உட்கொள்ளும் போது அந்த மருந்து வேலை செய்யாத ஒரு நிலைமை ஏற்படும். நீங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சு அந்த காரமான உணவுகளை குறைத்து மருந்து உட்கொள்ளும் போது தான் அந்த மருந்து முழுமையாக வேலை செய்யும். என்னதான் கடையில் காரம் குறைந்த மிளகாய்கள் வாங்கினாலும் அதனுடைய காரம் எப்படியும் கொஞ்ச நாள் இருக்கும். அளவுகள் குறைத்தாலும் அதனுடைய வீரியத்தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இதன் மூலம் மிளகாயினுடைய வீரியத்தன்மையை குறைத்து நாம் எடுக்கும்போது உடம்புக்கு வயிற்றுக்கு எந்த தீமையும் செய்வதில்லை. கொதி வந்துக்கிட்டு இருக்கும்போதே கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. அப்படி கலக்கி விட்டிங்கன்னா தான் எல்லா மிளகாயுமே நல்லா வேகும். இல்லைன்னா மேலே இருக்கிற மிளகாயெல்லாம் சரியாக வேகாமல் அதனுடைய காரத்தன்மை அப்படியே இருக்கும். நீங்கள் மிளகாயை விதை எடுக்காமல் போட்டிங்கன்னா அது தண்ணியில் முங்காது, மிதந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரெண்டாக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் போட்டிங்கன்னா தான் தண்ணியில் அந்த மிளகாய் நல்லா முங்கும். மிளகாயை இந்த மாதிரி சல்லடை கரண்டியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் கீழே போயிடும். வெறும் மிளகாய் மட்டும் தங்கும். அதை ஒரு தட்டில் அப்படியே மாற்றிக்கிங்க. இந்த மிளகாயை வெயிலில் கொண்டு போய் காய விடுங்க. ஒரு 2 நாள் நல்லா காய விடுங்க. அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அது காஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு உடையிற கண்டிஷனுக்கு வரும். அதுதான் அதனுடைய பதம். நீங்கள் ஈரம் இருந்ததுன்னா அந்த மிளகாய் கெட்டுடும், பூசணை பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால் இந்த மிளகாயை நல்லா காய வைக்கணும். காஞ்சதுன்னா பழைய நிலைமைக்கு திரும்பிடும். மிளகாய் வாங்கும்போது என்ன மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டிஷனுக்கு இந்த மிளகாய் திரும்பும். அதுதான் அதனுடைய பதம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உடைச்சிங்கன்னா 2ஆக உடையுது. இப்போ எடுத்து நீங்கள் பாட்டிலில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய அல்சர் தொந்தரவு குறைந்து வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த முறையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இதை சாப்பிடும்போது அவங்களும் இந்த அல்சர் பிரச்சனையிலிருந்து பாதுகாத்துக்கலாம். நன்றி.